எக்ஸசைஸ் 5.2 பேசிக்கில் பேரபோலாவோட ஃபார்ம் தான். பேரபோலா மொத்தமாக 4 டைப்ஸ் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஓப்பன் ரைட் வேர்டு. ஓப்பன் ரைட் வேர்டில் இந்த பாயிண்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இதுக்கு முன்னாடி உள்ள பேசிக் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். இது என்ன? ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு என்னென்னு சொல்கிறோம்? ஃபோக்கஸ். இப்போது அந்த பாயிண்ட்டு எஃப் ஆஃப் ஏ, 0ன்னு நோட் பண்ணுறோம். இது வெர்டெக்ஸ் 0,0. இந்த பேரபோலா வந்து இந்த வெர்டெக்ஸ் 0,0 வழியாக தான் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது ஃபிக்ஸ்டு லைன். பேரபோலாவுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் என்ன? ஃபிக்ஸ்டு லைன். அந்த ஃபிக்ஸ்டு லைனை என்னென்னு சொல்லுவோம்? டைரக்ட்ரிக்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்டு -a,0 இந்த பாயிண்ட் வழியாக தான் இந்த டைரக்ட்ரிக்ஸ் மூவ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். வெர்டெக்ஸு இந்த பாயிண்ட் வழியாக தான் என்ன நமக்கு வருது? டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது என்ன நமக்குன்னா லேட்டஸ்ட் ரெக்டம். இது லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக வரைகிற இந்த பர்பெண்டிகுலர் லைன் தான் என்ன? லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோக்கஸ் வழியாக போகிற இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் என்ன? லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போது ஓப்பன் ரைட் வேர்டாக இருக்கும்போது பேரபோலா என்ன ஃபார்முலானா y² = 4ax. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா இங்கே ஃபோக்கஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னவாக இருக்கும்? எஃப் ஆஃப் -a,0 வெர்டெக்ஸ் 0,0 இருக்கும்போது இங்கே இது என்னது? இந்த லைனு டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்னால் ஃபிக்ஸ்டு லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த டைரக்ட்ரிக்ஸ் எந்த பாயிண்ட் வழியாக போகுது? a,0. இங்கே -a,0னா இங்கே a,0. இது ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா டயக்ராம் எப்படி வரும்? அப்போ y² = -4ax. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓப்பன் அப்வேர்டு. அப்போ டயக்ராம் எப்படி இருக்குது? மேலே இருக்குது. அப்போது சென்டர் பாயிண்ட், இந்த சென்டரு டயக்ராமுக்கு இடையில் உள்ள இந்த பாயிண்ட் தான் என்ன? ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு ஃபோக்கஸ் 0,aன்னு எடுக்கிறோம். இந்த டயக்ராமுக்கு டவுனில் தான் என்ன வரும்னா டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? அந்த டைரக்ட்ரிக்ஸ் இந்த பாயிண்ட் வந்து 0,-a இந்த பாயிண்ட் வழியாக தான் டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. 0,-a வழியாக. இப்போது இந்த லைன் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு லேட்டஸ்ட் ரெக்டம். இதுலேருந்து இது வரைக்கும். ஓப்பன் அப்வேர்டுனா நமக்கு என்ன ஃபார்முலா? x² = 4ay. ஃபோர்த் ஒன் ஓப்பன் டவுன்வேர்டு. அப்போ ஓப்பன் டவுன்வேர்டாக இருக்கும்போது ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா எஃப் ஆஃப் 0,-a. அப்போது இதுக்கு அப்பில் என்ன வரும் நமக்கு? 0,aங்கிற பாயிண்ட் வழியாக டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. டைரக்ட்ரிக்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன்? ஃபிக்ஸ்டு லைன். ஃபிக்ஸ்டு லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். முன்னாடி உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். அப்போது ஃபோக்கஸ் 0,-a. இங்கே டைரக்ட்ரிக்ஸ் எந்த பாயிண்ட் வழியாக மூவ் ஆகுது? 0,aங்கிற பாயிண்ட் வழியாக. வெர்டெக்ஸ் 0,0. ஓகேவா? ஓப்பன் டவுன்வேர்டுனா என்ன ஃபார்முலா? x² = -4ay. இந்த 4 ஃபார்மேட் தான் பேரபோலாவில் இருக்குது. இப்போ பேரபோலா ஃபார்முலாஸ். வெர்டெக்ஸ் 0,0 இருக்கும்போது ஓப்பன் ரைட் வேர்ட், ஓப்பன் லெஃப்ட் வேர்ட், ஓப்பன் அப்வேர்ட், ஓப்பன் டவுன்வேர்ட். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, ஆக்சிஸ், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு டயக்ராமில் சொல்லிட்டேன். y² = 4ax இருக்கும். இங்கே y² = -4ax. ஓப்பன் அப்வேர்டாக இருந்தால் x² = 4ay. ஏன்னா பேரபோலா எதில் இருக்குது? y ஆக்சிஸ். அதே மாதிரி ஓப்பன் டவுன்வேர்டுனா x² = -4ay. ஆக்சிஸ். ஆக்சிஸ்னால் என்ன? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும்போது y = 0. அதே தான் ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, இதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் தான் வருது. அப்போ y = 0. நெக்ஸ்ட்டு y ஆக்சிஸ்னால் x = 0, y ஆக்சிஸ்னால் x = 0. இது ரெண்டும் y ஆக்சிஸ்.
வெர்டெக்ஸ் எல்லாமே 0,0. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா வெர்டெக்ஸ் 0,0வாக இருக்கும்போது பேரபோலாவோட ஃபார்முலாஸ் இது. ஃபோக்கஸ் எஃப் ஆஃப் a,0, இங்கே லெஃப்ட் வேர்டுனா -a,0, அப்வேர்டுனா 0,a, டவுன்வேர்டுனா 0,-a. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் x = -a, x = +a. ஓப்பன் அப்வேர்டுனா y = -a, ஓப்பன் டவுன்வேர்டுனா y = a. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம்னா அந்த டிஸ்டன்ஸ் எதில் இருக்குன்னு நான் உங்களுக்கு டயக்ராம் வச்சுட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பன் ரைட் வேர்டு. ஓப்பன் ரைட் வேர்டாக இருக்கும்போது டைரக்ட்ரிக்ஸ் என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸாக பார்ப்போம் -a. ஓகேவா? லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன இருக்குது +a. இங்கே ஓப்பன் லெஃப்ட் வேர்டாக இருக்கும்போது லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன இருக்குது -a. அதே மாதிரி அப்வேர்டாக இருக்கும்போது இங்கே y = a வரும். டவுன்வேர்டாக இருக்கும்போது y = -a இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலாஸ் எழுதுகிறோம். எழுதியிருக்கோமா? அதே மாதிரி பேரபோலாவோட லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபுல்லாக எல்லாமே என்னாகும் 4a 4a 4a. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வெர்டெக்ஸ் h,k இருந்தால் இந்த ஃபார்மு வெர்டெக்ஸ் h,k இருந்தால் அப்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு டயக்ராம் எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் வரையணும்ல, அதுக்கு பேரலாக இன்னொரு லைன் வரைவோம். அப்போ தான் என்ன வரும் வெர்டெக்ஸ் h,k வரும். 0,0 அங்கே வராது. அப்போது ஓப்பன் ரைட் வேர்டுனா என்ன ஃபார்முலானா y - k ² = 4a × x - h. ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா y - k ² -4a. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே y² = 4ax. இங்கே என்ன பண்ணுறோம் y - k, எக்ஸோட எப்போவுமே h வரும், ஒய்யோட எப்போவுமே k வரும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஃபார்முலா நல்லா மைண்டில் ஏற்றிக்கலாம். அப்போது y² இங்கே என்ன பண்ணுறோம் y - k ² அடுத்தது அங்கே 4axன்னு இருக்கா, அப்போ 4a × எக்ஸோட எதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் h, x - h. அதே மாதிரி தான் இங்கே ஒய்யோட k பாருங்கள், y² -4ax. அப்போது ஒய்யோட k y - k ² = -4a எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸு, இங்கே நம்ம என்ன போடுறோம் x - h. அதே மாதிரி தான் அங்கே என்ன இருக்குது x² = 4ay, இங்கே x - h ² = 4a × y - k, ஒய்யோட k எக்ஸோட h. அதே மாதிரி இங்கே எக்ஸோட h, ஒய்யோட என்ன பண்ணணும்னா y - k. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஃபார்முலா மறக்காது. வெர்டெக்ஸ் எல்லாமே இங்கே என்னவா இருக்குது h,k. ஓகேவா? அடுத்தது ஃபோக்கஸ். அங்கே ஃபோக்கஸ் என்ன எழுதியிருக்கோம் வெர்டெக்ஸ் 0,0 இருக்கும்போது ஃபோக்கஸ் என்ன எழுதியிருக்கோம் a,0. அப்போ ஏங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 0ங்கிறது நமக்கு ஒய் ஆக்சிஸா, அப்படி தானே நம்ம எடுப்போம். அப்போது எஃப் ஆஃப் a,0 ஃபோக்கஸ். இங்கே என்ன எழுதுகிறோம் ஃபோக்கஸ் h + a,k. அப்போது எக்ஸ் ஆக்சிஸோட எதை ஆட் பண்ணுறோம் h, ஒய் ஆக்சிஸோட எதை ஆட் பண்ணுறோம் கேவை. அப்போ இங்கே என்ன வரும் h + a இல்லைனா a + h. அதான் h + a, k. அடுத்தது ஃபோக்கஸ் அங்கே என்ன இருக்குது -a, -a,0. அப்போ இதோட எதை ஆட் பண்ணுவோம் h. அப்போ என்ன வரும் h - a, k. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 0,a, 0ஓட h. அப்போ h ஏவோட கேவை. அப்போ h, k + a. அதே தான் நெக்ஸ்ட்டும். ஃபஸ்ட்டு h, செகண்டு k. ஓகேவா? ஃபோக்கஸ் இப்படி தான் எழுதணும். அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் x = -a இருக்குது. இங்கே என்ன எழுதுகிறோம் அங்கே எக்ஸ் ஆக்சிஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதை ஆட் பண்ணணும் அதோட h - a. அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே அதே மாதிரி தான் வரும்.
புரியுதா? எல்லாமே அதே மாதிரி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 0,0 இருந்தாலும் H,K இருந்தாலும் 4A தான்.